ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நான் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ண போகிற டாபிக்கோட நேம் வந்து ஃபெயிலியர் அனாலிசிஸ் ஆஃப் மெஷின் காம்பனன்ட்ஸ். இந்த ப்ரெசன்டேஷனில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு மெஷின் காம்பனண்ட்டோட ஃபெயிலியர் வந்து எப்படி நடக்குது, அதில் என்னென்ன டைப்ஸ் அண்ட் மோட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்குது, அந்த ஃபெயிலியரை வந்து நம்ம எப்படி இப்போ ஒரு மெஷின் காம்பனண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அப்போது அதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்றது எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அண்ட் அந்த சேம் ஃபெயிலியர் வந்து திருப்பி நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும், அது எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் சொன்னதே வந்து 4 கண்டென்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபெயிலியர், அடுத்து டைப்ஸ் அண்ட் மோட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், தேர்டா ஃபெயிலியர் இன்வெஸ்டிகேஷன், ஃபோர்த்தா அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ முதல்ல நம்மளுக்கு வந்து மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னா என்னன்னு அப்படின்னு தெரியணும். டெஃபினிஷனா சொல்லணும்னா, it is the loss of a material's ability to perform its intended function under applied loads and environmental conditions. ஸோ நம்ம வந்து ஒரு நீடுக்காக ஒரு மெக்கானிக்கல் காம்பனண்ட்டை வந்து டிசைன் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷாஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த ஷாஃப்ட் வந்துட்டு இவ்வளோ டார்க்கை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைன் பண்ணிட்டோம். இப்போ ஃபெயிலியர் அப்படின்னா அந்த ஷாஃப்ட் உடையணும் இல்லை அதுல கிராக் விழுணுங்கிறது மட்டும் ஃபெயிலியர் கிடையாது. அந்த எனக்கு இன்டெண்டட் டார்க் டிரான்ஸ்மிஷன் நடக்கல, அந்த ஷாஃப்ட் வந்து பெண்ட் ஆயிடுச்சு, அதனால அந்த டார்க் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அந்த இன்னபிலிட்டி தான் ஃபெயிலியர். ஸோ ஒரு விசிபிள் கிராக் ஆவோ இல்லை ஒரு ஃப்ராக்சர் ஆவோ தான் ஃபெயிலியர் இருக்கணும்னு நெசசரி கிடையாது. நமக்கு தேவைப்படுற அந்த வேலையை அந்த காம்பனண்ட் எப்ப செய்ய முடியாத நிலைக்கு போகுதோ அது பேர் தான் மெக்கானிக்கல் ஃபெயிலியர். ஸோ இப்போ வந்துட்டு ஃபெயிலியர்னா மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இதுக்கான கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் அந்த ஃபெயிலியர் வந்து இன்டியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, மெட்டீரியல் ஃபேக்டர்ஸா இருக்கலாம். அந்த மெட்டீரியலை வந்து நம்ம எனக்கு என்ன காம்பனண்ட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மெட்டீரியலை நான் செலக்ட் பண்ணல, இல்லை அதுக்கு தேவைப்படுற அளவுக்கு என்னோட ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு ஏற்ற அளவுக்கு அந்த பொருளை வந்து நான் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணல மேனுஃபேக்சரிங் அப்பயே அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து மெட்டீரியல் ஃபேக்டர்ஸ்ல வரும். ஸோ அந்த மெட்டீரியலோட இன்னபிலிட்டினால எனக்கு ஒரு ஃப்ராக்சர் வந்து நடக்குது, இல்லை ஒரு ஃபெயிலியர் நடக்குதுன்னு சொல்லலாம். இல்லை டிசைன் ஃபேக்டர்ஸ், அந்த டிசைன் ஓரியன்டா நம்ம வந்து சரியா வந்து இப்ப ஷார்ப்டு கார்னர்ஸ் கொடுத்துட்றோம், அந்த மாதிரி டிசைனிங் அப்பவே நம்ம ப்ராப்பரா அது டிசைன் பண்ணாம விடுறதுனால ஃபெயிலியர்ஸ் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் ஃபேக்டர்ஸ். சர்ஃபேஸ்ல வந்து ஏதாவது டேமேஜ், ஒரு ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான டேமேஜ் இருந்திருக்கலாம், அது ஃபியூச்சர்ல அந்த டேமேஜ் டெவலப் ஆகி அதனால ஒரு ஃபெயிலியர் நடக்கலாம். ஸோ சர்ஃபேஸ் டேமேஜ், இல்லை நான் ஏற்கனவே நம்ம நிறைய மெஷினிங் ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த காம்பனண்ட் வந்து ஒர்க்கிங்க்கு வருது. ஸோ இந்த மிஷினிங் ப்ராசஸஸ்னால இன்பில்ட் ஒரு ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து அந்த காம்பனண்ட்ல லெஃப்ட் ஓவர் ஆகிருக்கும். அந்த ஸ்பாட்ஸ் வந்துட்டு டேமேஜுக்கு வந்து இன்டியூஸ் பண்ற இடமா மாறிடும். ஸோ அதனால ஃபெயிலியர் நடக்கலாம். நெக்ஸ்ட் சர்வீஸ் ஃபேக்டர்ஸ். நான் அந்த ஆப்ரேட்டிங் கண்டிஷன்ஸ்ல ஓவர்லோடு கொடுக்குறோம்னாலோ, இல்லை நம்ம வந்து டிசைனிங் அப்போ நம்ம எந்த பார்ட்ல எல்லாம் லோட் ஆக்ட் ஆகும்னு நம்ம கன்சிடர் பண்ணோமோ அதுக்கு மாறா வேற டைரக்ஷன்ஸ்ல இருந்து லோட் ஆக்ட் ஆகுறதுனாலயோ, இல்லை அந்த மெட்டீரியல் வந்து ஒரு கொரோசிவ் என்வரன்மெண்ட் இல்லை ஹை டெம்பரேச்சருக்கு எக்ஸ்போஸ் ஆகுறதுனாலயோ இந்த ஃபெயிலியர் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஃபேக்டர்ஸ். ஸோ ஒர்க்கிங் அப்போ இப்போ ஒரு ஷாஃப்ட் இருக்கு, இல்லை பியரிங் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ப்ராப்பரான லூப்ரிகேஷன் தேவைப்படும் போது அதை கொடுக்காம விட்டோம்னாலோ, இல்லை அந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை வந்து நம்ம ப்ராப்பரா அசம்பிள் பண்ணாததுனாலயோ அங்க ஃபெயிலியர் நடக்கலாம். ஸோ தட் இந்த நம்ம கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ மெயின்டெனன்ஸ் கரெக்டா பண்ணாததுனாலயும் ஃபெயிலியர் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் several factors which induce mechanical failure. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல வந்து இப்போ இதுதான் ஃபெயிலியர், இந்த வழியிலலாம் ஃபெயிலியர் நடக்கும்னு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த ஃபெயிலியர் எப்படி நடக்கும், அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறோம். டைப்ஸ் அண்ட் மோட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்.
முதல்ல வந்து இதுல நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் பார்க்கலாம். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃபெட்டிக் ஃபெயிலியர் இருக்கு, ஓவர்லோட், கிரீப், கொரோஷன், வியர், இம்பாக்ட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபெட்டிக் ஃபெயிலியர். ஃபெட்டிக் ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னோம்னா ஒன்றும் இல்லை, ஒரு காம்பனன்ட் வந்து ரிப்பீட்டட் லோட்ஸ் ஆர் ஃபிளக்சுவேட்டிங் லோட் வந்து அந்த காம்பனன்ட்ல ஆக்ட் ஆகுது. அப்போ ரிப்பீட்டடாவோ இல்ல ஃபிளக்சுவேட்டிங்காவோ அதுல வந்து என்ன ஆகும், லோட் ஆக்ட் ஆகுறதுனால அங்க உள்ள மெட்டீரியல்ல ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகுது. இப்போ இது ரிப்பீட்டடாவே நடந்துட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும், நான் கொடுக்குற லோட் என்னவோ சேம் தான், சேம் அந்த டிசைன் சேஃப்டி லிமிட்டுக்குள்ள இருக்கிற லோடு தான் நான் வந்து அப்ளை பண்றேன். ஆனா அதை ரிப்பீட்டடா அதோடைய ஃபெட்டிக் லைஃப்பை விட நம்ம தாண்டி அந்த லோடு அதுல ஆக்ட் ஆகிட்டே இருக்கும்போது அந்த மெட்டீரியலோடைய ஸ்டாட்டிக் ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ரென்த்துக்கு கம்மியா தான் நான் ஸ்ட்ரெஸ் அங்க இன்டியூஸ் ஆகுது. ஆனா அது அதிக நேரத்துக்கு அதிக சைக்கிள்ஸ்க்கு நடக்கிறதுனால அந்த மெட்டீரியல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீக் ஸ்பாட் இருக்கு. அந்த வீக் ஸ்பாட்ல என்ன ஆகும், கிராக் இனிஷியேட் ஆகும். தென் அந்த கிராக் ப்ரொபகேட் ஆகி ஃபைனலா அங்க ஃப்ராக்சர் நடக்கும். ஸோ தட் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு மெட்டீரியல் வந்து ஒரு ஷாஃப்ட் இருக்கு, அதுல வந்துட்டு ஏதோ ஒரு நாட்ச் வந்து மேனுஃபேக்சரிங் அப்ப தெரியாம நாட்ச் விழுந்துருச்சு, இல்ல அதுல வந்து நம்ம கீவேஸ் வந்து கட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து அந்த கிராக்கை இனிஷியேட் பண்றதுக்கு ரொம்ப வல்னரபிளான ஏரியாஸ். ஸோ இந்த ஏரியால இருந்து என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் கிராக் இனிஷியேட் ஆகும் அண்ட் அலாங் இட்ஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா அந்த கிராக் வந்து ப்ரொபகேட் ஆகி ஃபைனலா அந்த பொருள் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு அபவ் 90% ஆஃப் அப்ராக்சிமேட்டா ஒரு 90% ஆஃப் மெஷின் ஃபெயிலியர்ஸ் வந்து எதனால நடக்குதுன்னா ஃபெட்டிக் ஃபெயிலியரால நடக்குது. ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்ல ஒரு வெஹிக்கல் எடுத்துக்கிட்டோம்னாலோ இல்ல கியர்ஸ், ஸ்ப்ரிங்ஸ், ஷாஃப்ட், இது எல்லாம் இந்த மாதிரி எல்லா காம்பனன்ட்ஸுமே என்ன ஆகுதுன்னா சைக்கிளிக் லோடிங்க தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்கு. ஸோ நார்மல் ஆப்ரேஷன் அப்போ அந்த டேமேஜ் வந்து என்ன ஆகுது, கிராஜுவலா டெவலப் ஆகுது. ஸோ அந்த உள்ள இன்டியூஸ் ஆகுற கிராக் வந்து நமக்கு நார்மலா பார்க்கும்போது தெரியறது இல்லை. ஆனா அந்த எப்பயும் போல நம்ம தினம் ஆப்ரேட் பண்ணும் போதே அங்கே வந்து கிராக் இனிஷியேட் ஆகுது, உள்ளர வந்து அந்த கிராக்ஸ் வந்து ப்ரொபகேட் ஆகுது. ஆனா நமக்கு வந்து அதை கண்டினியூஸா அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்க முடியாது. ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் அப்ப எப்போ வந்து அதோட ஃபெட்டிக் லைஃப்பை தாண்டி போகுதோ அப்போ இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு ஃபெயிலியர் வந்து நடக்குது. அதனாலதான் வந்து இருக்கிறதுலே அதிக ஃபெயிலியர் வந்துட்டு ஃபெட்டிக் ஃபெயிலியரா தான் இருக்கு. அதுதான் வந்து ரொம்ப கன்சர்னான ஒரு டைப். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓவர்லோட் ஃபெயிலியர். இது வந்துட்டு ஃபெட்டிக்கு ஆப்போசிட். இப்ப இது என்னன்னா ஃபெட்டிக்ல என்ன ஆகுதுன்னா நம்ம டிசைன் லிமிட்டுக்குள்ள இருக்கிற லோடு தான் அங்க வந்து அந்த மிஷின் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஆனா ஓவர்லோட் ஃபெயிலியர் அப்படிங்கிறது என்னன்னா நான் டிசைன் பண்ண மெட்டீரியலோடைய லோட் கேரியிங் கெப்பாசிட்டியை விட அதிகமான லோடு அதுல ஆக்ட் ஆகும்போது அந்த மெட்டீரியலோடைய மேக்சிமம் ஸ்ட்ரென்த்தை விட அதிக லோடு ஆக்ட் ஆகுது அதுல. ஸோ அந்த லோடு வந்து கேரி பண்ண முடியாம அங்க ஃபெயிலியர் நடக்குது. இந்த ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றது வந்து வெறும் ஃப்ராக்சர் கிடையாது. இப்ப இமேஜ்ல வந்துட்டு டென்சைல் ஓவர்லோடு கொடுத்துருக்கோம். ஸோ அதிக டென்சைல் லோடு வந்து அந்த ஸ்க்ரூல வருது. ஸோ தட் அந்த ஸ்க்ரூ வந்து என்ன ஆகுது, ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஆனா இட் இஸ் நாட் நெசசரி டு ஆல்வேஸ் பி அ ஃப்ராக்சர். இதுக்கு பதிலா வந்துட்டு எக்ஸசிவ் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் நடக்கலாம், இல்ல ஈல்டிங் நடக்கலாம், இல்ல சடன் ஃப்ராக்சர் கூட நடக்கலாம். ஸோ எக்ஸசிவ் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன்னா நமக்கு தெரியும். ஈல்டிங் அப்படின்னா எப்போ வந்து அந்த அந்த மெட்டீரியலோட எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் தாண்டி பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குதோ அதுதான் ஈல்டிங். ஸோ எக்ஸசிவ் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் நடக்கலாம், இல்ல ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகலாம், இல்ல சடன் ஃப்ராக்சர் கூட இருக்கலாம். ஸோ இது மூணுத்துல எந்த டைப் ஆஃப் ஃபெயிலியருமே நடக்கலாம். எல்லாமே வந்து ஓவர்லோட் ஃபெயிலியரா தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபெட்டிக்கும் ஓவர்லோட் ஃபெயிலியருக்கும் என்ன சிம்பிள் வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, ஃபெட்டிக் ஃபெயிலியருக்கு வந்து எத்தனை லோடிங் சைக்கிள்ஸ் நடக்குதுங்கிறது வந்து அதை டிபெண்ட் பண்ணி ஃபெட்டிக் ஃபெயிலியர் நடக்கும். ஓவர்லோட் ஃபெயிலியருங்கிறது லோடோடைய மேக்னிடியூட பொறுத்து மேக்னிடியூட டிபெண்ட் பண்ணி இருக்கும். அவ்வளவுதான்.
நெக்ஸ்ட் வந்துட்டு creep failure. இப்ப creep failure அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிரிட்ஜ் எடுத்துக்கலாம். அது அந்த பிரிட்ஜ்ல வந்துட்டு கான்ஸ்டன்டா ஒரு லோட் வந்து ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் அதுல ஆக்ட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப அங்க என்ன ஆகும், ஸ்லோ அண்ட் பர்மனன்ட் டிஃபார்மேஷன் வந்து நடக்கும். இதனால இப்படி ஒரு சஸ்டைன்டு லோடிங் வந்து கண்டினியூஸா அந்த மெட்டீரியல் ஆக்ட் ஆகிட்டே இருக்கிறதுனால creep failure நடக்கும். இந்த creep failure வந்து எஸ்பெஷலா ஹை டெம்பரேச்சர்ல இன்னும் ஃபாஸ்டா நடக்கும். ஸோ எப்பெல்லாம் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து இப்படி ஸ்லோ அண்ட் பர்மனன்ட் டிஃபார்மேஷன் வந்து சஸ்டைன்டு லோடிங்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ, அப்போ வந்துட்டு அங்க creep failure வந்து நடக்கும். இதனால என்ன ஆகும், இப்ப அட் த சேம் டைம் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் போது இந்த ஃபெயிலியர் வந்து ரொம்ப இந்த டிஃபார்மேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு கொரோஷன் ஃபெயிலியர். கொரோஷன் ஃபெயிலியர் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஒரு மெட்டீரியல் வந்து லாஸ் ஆகிறது தான் கொரோஷன் ஃபெயிலியர். அது ஏன் லாஸ் ஆகுது அப்படின்னா, அந்த காம்பனன்ட் வந்து என்விரான்மெண்ட் கூடயோ இல்ல அது கூட கான்டாக்ட்ல இருக்கிற சப்ஸ்டன்ஸோட கெமிக்கல் ஆர் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது கிராஜுவலா அந்த மெட்டீரியல் டெட்டரியோரேஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் லாஸ் ஆகுறதுனால என்ன ஆகும், ஆஸ் அ ரிசல்ட்டா நமக்கு பிசிக்கலா என்ன தெரியும்னா, அந்த பொருள் வந்து இன்னும் தின்னர் ஆயிட்டே இருக்கும். அண்ட் அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகும், மெட்டீரியல் லாஸ்னால அந்த பொருளுடைய ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிரும். ஸோ இந்த லோக்கலைஸ்டு இந்த ப்ராசஸ்னால இப்ப கொரோஷன் நடந்திருக்கு, இந்த இமேஜ்ல போட்டிருக்க மாதிரி மெட்டீரியல் லாஸ் நடந்துச்சுனாலோ இல்ல அதுல வந்து பிட்டிங் ஆக்ஷன் நடந்துச்சுனாலோ இந்த ஏரியாஸ்ல என்ன ஆகும், வீக் ஸ்பாட்டா மாறிடும். ஸோ அங்க ஸ்ட்ரெஸ் கான்சென்ட்ரேஷன் நடக்க ஆரம்பிச்சு கிராக் இனிஷியேஷன் வந்து இன்னும் ஈஸியா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து கொரோஷன் ஃபெயிலியர். நெக்ஸ்ட் வந்துட்டு வியர் ஃபெயிலியர். வியர் ஃபெயிலியருங்கிறது இதுவும் லாஸ் ஆஃப் மெட்டீரியல் தான். ஆனா இது வந்து எதனால நடக்குதுன்னா, ரெண்டு கான்டாக்டிங் சர்ஃபேஸ்க்கு நடுவுல இருக்கிற ஃப்ரிக்ஷன்னால. எக்ஸாம்பிளுக்கு கியர்ஸ், பியரிங்ஸ் இல்ல ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி ரெண்டு காம்பனன்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ரிலேட்டிவ் மோஷன்னால கிராஜுவலா மெட்டீரியல் வந்து லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்படி இது நடந்தா என்ன ஆகும், அந்த பொருளுடைய டைமென்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும், யூஸ்வலா ரெடியூஸ் ஆகும். அண்ட் இப்போ ஒரு பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ அந்த பிஸ்டன் இப்போ இமேஜ்ல கொடுத்துருக்கிற மாதிரி அந்த பிஸ்டனுடைய சர்ஃபேஸ்ல வியர் ஆகுது. அப்ப என்ன ஆகும், அங்க வந்து ப்ராப்பரா வந்து கம்பஷன் நடக்காது. அதே மாதிரி ஒரு சில காம்பனன்ட்ல வந்து கிளியரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால என்ன ஆகுதுன்னா ஃபைனலா அந்த காம்பனன்ட்டோட ஓவரால் எஃபிஷியன்சியும் குறைஞ்சிரும். அண்ட் அதோட எஃபிஷியன்சி குறையுதுன்னா என்ன அர்த்தம், அந்த இன்டெண்டட் ஆக்ஷன் வந்து என்ன ஆகுது, ஒண்ணு சரியா நடக்கிறது இல்ல ஸ்டாப் ஆகுது. ஸோ எனக்கு வந்து அங்க ஃபெயிலியர் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இம்பாக்ட் ஆஃப் ஷாக் லோட் ஃபெயிலியர். இது என்னன்னு சொன்னா, ஒரு லார்ஜ் ஃபோர்ஸ் வந்து என்னோட பொருள்ல வந்து டக்குன்னு ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஆக்ட் ஆகுது. இப்ப இந்த ரேபிட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்னால என்ன ஆகுது, என்னோட மெட்டீரியலுக்கு வந்து அந்த அப்ளை ஆகுற லோடோட எனர்ஜியை வந்து ரெசிஸ்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இல்லைங்கும் போது டக்குன்னு அங்க அதிக ஸ்ட்ரெஸ் வந்து அந்த பொருள்ல இன்டியூஸ் ஆகும். ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே அந்த இன்சஃபிஷியண்டா இருக்கும்போது அந்த பொருள் வந்து பிரேக் ஆயிடும். இதுதான் வந்துட்டு ஃபெயிலியர் டியூ டு இம்பாக்ட் ஆர் ஷாக் லோட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன மோட்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஃபெயிலியர் நடக்கும், இப்போ இந்த ஃபெயிலியர் எப்படி அந்த மெட்டீரியல்ல நமக்கு பார்க்கும்போது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பிரிட்டில் ஃபெயிலியர். பிரிட்டில் ஃபெயிலியர்ல என்னன்னா, மெட்டீரியல் ஃப்ராக்சர் ஆகுது, ஆனா அந்த ஃப்ராக்சர் வந்துட்டு ஒண்ணு பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனே இல்லாம நடக்கும், இல்ல ரொம்ப கம்மியான ரொம்ப மினிமமான பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் இருக்கும். ஸோ இந்த கிராக் வந்துட்டு இனிஷியேட் ஆகி அந்த ப்ரொபகேட் ஆகிற அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். கிராக் இனிஷியேட் ஆகி ரேபிடா ப்ரொபகேட் ஆகி சடனா அந்த பொருள் வந்து ஃப்ராக்சர் ஆயிடும். ஸோ நமக்கு வந்து விசிபிளா எந்த வார்னிங்குமே ஃபெயிலியருக்கு முன்னாடி இருக்காது. அதே மாதிரி அந்த ஃப்ராக்சர் ஆன சர்ஃபேஸை நம்ம பார்த்தோம்னா ரெண்டுத்துக்கும், பிரிட்டில் ஃபெயிலியருக்கும் டக்டைல் ஃபெயிலியருக்கும் எப்படி நம்ம
பிசிக்கலா விஷுவலா பார்க்கும்போது டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா பிரிட்டில் ஃபெயிலியரான சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபிளாட்டாவோ இல்ல கிரானுலராவோ இருக்கும். அதே மாதிரி எனர்ஜி அப்சார்ப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் வந்து எந்த அளவுக்கு நடக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த பொருள் வந்து அந்த லோட வந்து கேரி பண்ணும்போது அந்த எனர்ஜி அப்சார்ப் பண்ணும். ஆனா இங்க பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனே ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான எனர்ஜி அப்சார்ப்ஷன் தான் அங்க நடக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா காஸ்ட் அயர்ன் மெட்டீரியல்ல செஞ்ச மிஷின் பெட்ஸ், ஹார்டன்ட் ஸ்டீல், ஹார்டன்ட் கியர் டீத் அண்ட் ஹை ஸ்ட்ரென்த் பின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகும்போது பிரிட்டில் ஃபெயிலியர்ல தான் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு டக்டைல் ஃபெயிலியர். ஸோ இந்த டக்டைல் ஃபெயிலியர்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் எலாஸ்டிக் டிஃபார்மேஷன் முடிஞ்சு ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகி பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் நடக்கும்போது அங்க வந்து நம்ம சிக்னிஃபிகண்டான பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் அங்க நடக்கும். ஸோ நமக்கு ஒரு வார்னிங் தெரியும், இந்த பொருள் வந்து ஃபெயிலியர் ஆக போகுது. ஏன்னா இப்ப இங்க பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. ஸோ இப்ப அடுத்து இந்த பொருள் வந்து ஃபெயிலியர் ஆக போகுதுங்கிறத நம்ம விஷுவலா பார்த்தோன்னு தெரியும். ஏன்னா அங்க சிக்னிஃபிகண்ட் பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் நடக்கும். இந்த டிஃபார்மேஷன் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் கிராக் இனிஷியேட் ஆகும். அப்போ அந்த பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து அந்த பொருள் வந்து நெக்கிங் ப்ரொசீஜர் அண்டர்கோ பண்ணும். அதுக்கப்புறமேட்டு தான் என்ன ஆகும், ஃபைனல் ஃப்ராக்சர் வந்து நடக்கும். ஸோ நம்ம சிமிலரா நம்ம பிரிட்டில் ஃபெயிலியர் சர்ஃபேஸை சொன்ன மாதிரியே டக்டைல் ஃபெயிலியரான சர்ஃபேஸ் வந்துட்டு ரஃப்பாவும் ஃபைப்ரஸாவும் இருக்கும். அதே மாதிரி எனர்ஜி அப்சார்ப்ஷன் சொன்ன மாதிரி அங்க ரொம்ப கம்மியான எனர்ஜி அப்சார்ப்ஷன், இங்க அதிக எனர்ஜி அப்சார்ப்ஷன். ஏன்னா பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் கம்ப்ளீட்டா இங்க நடக்கும். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டக்டைல் ஃபெயிலியர் எடுத்துக்கிட்டோம்னா மைல்டு ஸ்டீல்ல செஞ்ச ஷாஃப்ட், போல்ட், கனெக்டிங் ராட்ஸ் அண்ட் டக்டைல் ஸ்டீல் காம்பனன்ட்ஸ் இது எல்லாமே டக்டைல் ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ பிஃபோர் ஃபெயிலியர் நமக்கு இந்த பொருள் வந்து ஃபெயிலியர் ஆக போகுதுன்னு தெரியும். ஸோ நம்ம அதை ஈஸியா வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ ஷார்ட்டா வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மெக்கானிசம் வைஸ் பிரிட்டில் ஃபெயிலியர்ல லோட் அப்ளை ஆகுது. அந்த லோட் வந்து எக்ஸசிவா வரும்போது பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ரொம்ப கம்மியாவோ இல்ல பிளாஸ்டிக் டிஃபார்மேஷனோ இல்லாம கிராக் இனிஷியேட் ஆகி அந்த கிராக் ரேபிடா ப்ரொபகேட் ஆகி சடனா ஃப்ராக்சர் நடக்குது. இதே டக்டைல் ஃபெயிலியர்ல எடுத்துக்கிட்டோம்னா லோட் அப்ளை ஆகுது, எலாஸ்டிக் டிஃபார்மேஷனை தாண்டி பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இமேஜ்ல கொடுத்துருக்கிற மாதிரி நெக்கிங் ஆகி அதுக்கப்புறமா கிராக் இனிஷியேஷன் ஸ்டார்ட் பண்ணி அந்த கிராக் அப்படியே ப்ரொபகேட் ஆகி ஃபைனலா ஃப்ராக்சர் நடக்குது. நெக்ஸ்ட் இப்போ மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னா என்ன, அது எப்படி நடக்கும், என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆன ஒரு பொருளை நம்ம எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றது, எப்படி அதோடைய ரூட் காஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஃபெயிலியர் அனாலிசிஸ் அப்படின்னா it is the main objective of failure analysis is to understand the evidence and determine the actual reason behind the failure. So அங்க என்ன பொருள், எந்த காம்பனன்ட் ஃபெயிலியர் ஆச்சு, அதோடைய லொகேஷன் என்ன டைப் ஆஃப் டேமேஜ்ங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் எப்படி அந்த ஃபெயிலியர் நடந்துச்சு, மோட் அண்ட் மெக்கானிசம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். என்ன ரீசன், என்ன ஃபெயிலியர் ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சு, எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு தெரிஞ்சிச்சு, இதுக்கான ரூட் காஸ் என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்து ஃபைனலா அதுக்கான ப்ரிவென்ஷன். ஸோ இந்த ரூட் காஸ்னாலதான் ஃபெயிலியர் ஆகியிருக்கு. ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் என்னென்னங்கிறத எடுக்கணும். இதுதான் ஃபெயிலியர் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் அப்போ அந்த ப்ராசஸ் நம்ம சிஸ்டமேட்டிக்கா அந்த ஃபெயிலியர் அனாலிசிஸ் ப்ராசஸை வந்து நம்ம எப்படி கேரி அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணும். அந்த ரெஸ்பெக்டிவ் மெட்டீரியலோடைய